நம்ம கேவிஎன் புரொடக்ஷன் ஜனநாயகனுக்கு என்ன பண்றாங்களோ இல்லையோ, ஆனா சைலன்ட்டா ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம யாஸோட டாக்ஸிக்கு. Daddy's home. இதுல நம்ம யாஸோட லுக்கு சும்மா கொளுத்துதுன்னு தான் சொல்லணும். கேஜிஎஃப்ல ராக்கி பாய் என்ன, டாக்ஸிக்ல ராயாடா. படத்துக்கு கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் தான், யூ சர்டிஃபிகேட் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ வைலன்ஸ் சீன்ஸ், அவ்வளோ கிரைம் சீன்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய சீன்ஸ் அதுல இருக்கு. அது சொல்ல முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்கடா, ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. பாப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. இதுல பாத்தீங்கன்னா யாஸுக்கு டபுள் ஆக்ஷன் இல்ல டபுள் லுக்ல வர மாதிரி தான் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீசர் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து யாஸ் வந்து பியர்டோட இருப்பாரு, அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பியர்ட் இல்லாம இருப்பாரு. உண்மையிலே யாஸுக்கு இந்த லுக் செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். பாப்போம் ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்னு. கேஜிஎஃப்க்கு அப்புறம் இப்ப இந்த படம் தான் செம்ம ஹிட்டா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் யாஸுக்கு. ஏன்னா கிளிம்ஸ் வீடியோ அண்ட் ட்ரீசர்லயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் இருக்கு. உண்மையிலேயே அல்டிமேட்டா கொளுத்தி விட போறான்னு நினைக்கிறேன். கேவிஎம் ப்ரொடக்ஷனு செம்ம சம்பவம் பண்ணிட்டீங்க போல. சரி ஓகே மக்களே, நீங்க இந்த கிளிம்ஸ் வீடியோ அண்ட் ட்ரீசரை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை புதுசா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.